ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன வீடியோ அப்படின்னா, திருச்செந்தூருக்கு எங்கள் ஊர்லேருந்து பாத யாத்திரை போனாங்கள்ல, அந்த வீடியோ தாங்க. பொங்கலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கெட்டி போகிறாங்க, அந்த வீடியோ தான். திருச்செந்தூர் முருகனுக்கு, திருவாரூர் தேவனுக்கு, திருமசுவாமிக்கு. எல்லா சாமியும் கிளம்பிட்டாங்கங்க. பிள்ளையார் கோயிலில் பஜனை படித்து எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் குத்திட்டு கிளம்பிட்டாங்க. அவங்கவுங்க வீட்டு ஆளுங்கக்கிட்டலாம் சொல்லிவிட்டு, அப்புறம் வேல் குத்தின சாமிக்கிட்டலாம் திருநாறு பூசிக்கிட்டு, அப்புறம் அங்கே கொஞ்சம் பேர் பிஸ்கெட்டு, அப்புறம் பழம் அதெல்லாம் கொடுத்தாங்க சாமிகளுக்கு. அதெல்லாம் செலவழிச்சிட்ருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தங்களாம் அந்த சூட வேல் மாதிரி இருந்துச்சுல, அதை தொட்டு கும்பிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஊர்லலாம் இப்படி போவாங்களா? எங்கள் ஊரில் பொங்கலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி போவாங்க. அவங்க போய் கோயிலில் சேர்ந்ததுக்கப்புறமா நாங்கள் திருப்பி வீட்டாளுங்க எல்லாமே போவோம். அந்த வீடியோவும் அடுத்து நான் போடுறேன், பாருங்கள். நாங்கள் திருச்செந்தூர் போன வீடியோ. எங்கள் ஊரில் எப்போவுமே வருஷம் போகி பண்டிகை அன்னைக்கு திருச்செந்தூரில் இருப்போங்க. அப்புறம் மறுநாள் பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். எப்போவுமே இப்படி தான் நடக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பணும்னு சொன்னாங்க, ஆனால் அண்ணன் லேட் ஆயிடுச்சு. இனி இங்கேருந்து பிள்ளையார் நடுவில் ஊருக்குள்ளே இருக்க பிள்ளையார் கோயிலில் விடல் அடிச்சுட்டு, அப்புறம் அம்மன் கோயிலில் போய் விடல் அடிச்சுட்டு கிளம்பிடுவாங்கங்க ரோட்டுக்கு. எங்கள் ஊருக்குள்ளேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் ஆகும். அதில் போவாங்க. உள்ள கூடாது. யாரு அவன் தேங்காய் அடக்கம்? அந்த இங்க விழுது வர இங்கிட்டு வந்துரு. நீ எங்கள் தெருவிலையாக வந்துக்கிட்டு இருக்குங்க சப்பரம். இப்படி தான் சப்பரம் கட்டி அதில் பிள்ளையாரும் முருகரும் இருக்காங்க, அண்ணன் தம்பி 2 பேரும். அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இங்கே பிள்ளையார் கோயிலில் விடல் அடிச்சுட்டு இனி அம்மன் கோயில் போயிட்டு கிளம்பிடுவாங்க. மேற்க பிள்ளையார் கோயிலேருந்து வந்திருக்காங்க. இனி இங்கே ஒரு பிள்ளையாரில் விடல் அடிச்சுட்டு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு கிளம்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. எல்லா சாமியுமே 3 கோயில்லையுமே விடல் அடிப்பாங்க. இப்போ கடைசியாக சப்பரத்துக்கு முன்னாடி வேல் குத்தின சாமியை போனாங்களா, அப்புறம் இதில் பாதி சாமி ரோட்டுக்கே போயிடுச்சு. ஏன்னா இப்போ அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்கல்ல. இப்போ பாருங்கள், இப்போ தான் சப்பரம் போகுது, ஆனால் நிறையா சாமி ரோட்டுக்கே கிளம்பிடுச்சு. ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குது. சப்பரம் அந்த ஒயர்லாம் தட்டுறதுனால நின்று போகுது. எங்கள் ஊரில் சாமிகள்லாம் கிளம்பிட்டாங்கங்க. அடுத்து வன்னிக்குளந்தல் கிளம்பிட்டோம். அப்போ போல் ஒரு சப்பரம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. கரெக்டாக எங்கள் கடை முன்னாடி நினச்சி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இதோட வீடியோ முடியுது. அடுத்தடுத்து வீடியோஸ் நிறையா இருக்குது, போடுறேன், பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.